TR. Welcome to your Veggie IAS Academy. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இப்போ வரைக்கும் அடிச்சொற்கள் கேட்டுட்டு அதோட வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம் தொழிற்பெயர் வினையாடனை பெயர் தான் கண்டுபிடிக்க போறோம். அடிச்சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது வா என்பது அடிச்சொல். ஏற்கனவே தெரியும் வேர்ச்சொற்களில் வருவது எல்லாமே கட்டளை பொருள்ல தான் வரும். நம்மளுக்கு வா என்ற அடிச்சொலுக்கு வினைமுற்று என்னன்னா வந்தான் இல்ல வந்தாள் அப்படின்னு சொல்லலாம். பெயரெச்சம் அப்படின்னு சொல்லும் போது அ அப்படின்னு முடியணும், அப்படிதானே? அப்ப வந்த. வினையெச்சம் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு எதுல முடியணும்? ஈர முடியணும், அப்படி இல்லைன்னா ஊழ முடியணும். வந்து தொழிற்பெயர்ந்து வரும்போது வருதல், அல் கள் அம் ஐ கை அப்படின்னு முடியக்கூடியது எல்லாமே என்னது நம்மளுக்கு தொழிற்பெயர். வினையாளனி பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்தவர். இதே இது படி என்னும் வேர் சொல்லுக்கு இணையான வினைமுற்று என்னன்னா படித்தான் இல்லைன்னா படித்தாள்னு சொல்லலாம். பெயரெச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது படித்த ஆ என்று முடியக்கூடியது. வினையெச்சம் அப்படிங்கும் போது படித்து, தொழிற்பெயர் வந்து படித்தல் இல்லைன்னா படிப்பு. வினையாளனின் பெயர் என்னன்னா படித்தவர். இதே போல அடிச்சொற்களில் செய் என்னும் அடிச்சொற்களுக்கு இணையான அதாவது செய் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இதற்கு இணையான வினைமுற்று பெயரெச்சம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயர் வினையெச்ச பெயர்களை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு